அது மட்டும் இல்லாம அரசியல்ல வந்து என்ன சொல்றது, நிரந்தர எதிரியும் கிடையாது, நிரந்தர நண்பனும் கிடையாதுங்கிறாரு. இதெல்லாம் பங்காளி சண்டை. அம்மா இது ஜெயலலிதா அவர்களுடைய ஆட்சி வந்தால் போதும், அம்மா ஆட்சி மீண்டும் வந்தால் போதும் அப்படிங்கிற மாதிரி மறுபடியும் பேட்டி கொடுக்க ஆரம்பிச்சிட்டாப்புல. பல்ட்டினா பல்ட்டி அந்த பல்ட்டி. அது வரைக்கும் பழனிசாமி அவர்கள் திட்டிகிட்டு இருந்த டிடி தினகரன் அதுக்கப்புறம் சுமூகமாக போய் அது இந்த இதில் போயிட்டு இணைஞ்சிட்டாப்புல. எடப்பாடி பழனிசாமி அவர்களும் ட்வீட் ஒன்று போட்டிருக்காங்க. இது மாதிரி தினகரன் அவர்கள் வந்ததுக்கு வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காரு. திடீர்னு தினகரனும் அதை வந்து ரிப்போர்ட் கேட்குறப்ப ரொம்ப சந்தோஷமாக தான் வரவேற்றார். இந்த ட்விஸ்ட்டை யாருமே எதிர்பார்க்கல. தாவைக்காக்கு தான் போவார்னு எதிர்பார்த்துருந்த தினகரன் அவர்கள் ட்விஸ்ட்டு வச்சு ஏடிஎம்கேல போய் அந்த அலையன்ஸை ஜாயின் பண்ணுறது ரொம்ப பெரிய ட்விஸ்ட்டு. கண்டிப்பாக சேரவே மாட்டார் இந்த தினகரன் போனது வந்து ஆச்சரியம் தான். இப்போது